சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஐஸ்வர்யா சேது பேசினதே நினைச்சு மூட் அவுட்ல இருக்காங்க. அப்ப நேரா ஈஸ்வரி சித்ரா ரெண்டு பேரும் போயிட்டு, ஐஷு, குழந்தை இல்லாம ஒரு நாள் நைட் முழுக்க இருந்தீங்களே, ரெண்டு பேரும் சந்தோஷமா ஜாலியா இருந்தீங்களா? சேது கிட்ட உன் மனசுல இருக்கிற காதலை நீ சொல்லிட்டியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. தயவு செஞ்சு இந்த வார்த்தையை பேசாதீங்க, எனக்கு அவ்வளவு கோபம் வருது. சேது மாமா அவரை பொறுத்த வரைக்கும் நான் மனைவியே கிடையாது, அவர் அப்படிதான் நினைக்கிறாருன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் ஈஸ்வரி, என்னாச்சு, எதுக்காக இப்படி எல்லாம் நீ பேசுற? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சேது உன் மேல உண்மையான அன்பு பாசம் வச்சிருக்கான். என்ன, அதை எப்படி எக்ஸ்போஸ் பண்றதுன்றது அவனுக்கு தெரியல, அவ்வளவுதான். அதுக்கு எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? போதும், தயவு செஞ்சு இதோட நிறுத்திக்கோங்க. எப்படியாவது சேது மாமாவையும் என்னையும் சேர்த்து வைக்கணும் நீங்க ட்ரை பண்றீங்க, அது நல்லாவே புரியுது. ஆனா சேது மாமா என்ன ஏத்துக்க மாட்டாரு. எனக்கு என்னவோ சேது மாமா இப்ப வரைக்குமே தமிழ் செல்விய மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் என் கூட அவரால் நெருங்கி பழக முடியல அப்படின்னு எனக்கு தோணுது. இதுக்கு மேலேயும் என்னால பொறுமை இருக்க முடியுமான்னு கேட்டா இல்ல. சேது மாமாவோட முடிவு என்ன ஏதுன்றத அவர்கிட்ட தெளிவா கேட்டுட்டு நான் ஒரு முடிவு எடுக்கலான்னு இருக்கேன்னு சொல்லி ஐஸ்வர்யா அங்கிருந்து போறாங்க. உடனே சித்ரா, அம்மா என்னம்மா இது? ஒருவேளை சேது கிட்ட போயிட்டு உங்க கூட எனக்கு வாழ விருப்பம், நீங்க என்ன விரும்பிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்டு சேது அதுக்கு இல்லைன்ற மாதிரி பதில் சொல்லிட்டா நம்ம போட்டு வச்ச பிளான் எல்லாமே சொதப்பலாயிடுமேமா, இப்ப என்னமா பண்றதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஏண்டி, இவ்வளோ பிளான் பண்ண எனக்கு இந்த விஷயத்த பிளான் பண்ண எனக்கு தெரியவே தெரியாதா? சேது எங்க இருக்கான் பார்த்து அவங்கிட்ட பேசலாம் நம்மன்னு சொல்றாங்க. மா, சேது ஆல்ரெடி நம்ம மேல கோபத்துல இருக்கான். நம்ம ஏதேதோ பண்ண போய் கடைசியில நமக்கு வெனியா முடிஞ்சிருச்சு. அந்த தமிழ் செல்வி ஜெயிச்சுட்டான். ஜெயிச்சா ஜெயிக்கட்டும்டி, இந்த ஒரு விஷயத்துல அவ ஜெயிச்சா திரும்ப நம்மளால ஜெயிக்கவே முடியாதா? எல்லாம் பாத்துக்கலாம். சேது கிட்ட இருந்து எப்படி அவளை பிரிச்சோமோ அதே மாதிரி குழந்தை கிட்ட இருந்து பிரிக்கிறது ஒரு விஷயமா? அதுக்கு ஒரு நேரங்காலம் வராமையா போயிடும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்போதைக்கு சேது ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேரையும் செட்டில் பண்ணணும். அப்பதான் நம்ம நினைச்சபடி இந்த சொத்து எல்லாமே நம்ம பேருக்கு வரும். அதுக்கேத்த வழியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சேது கிட்ட பேச போறாங்க. சேது ஈஸ்வரி சொல்றத தலையாட்டிக்கிட்டு ஐஸ்வர்யா கூட சேர்ந்து வாழ விருப்பம் சொல்ல போறாங்களா, இல்ல ஐஸ்வர்யா கூட சேர்ந்து வாழ எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல போறாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.